விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே சடச்சியம்மன் கோவிலில் கோவில் மணிகளை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். கோவில் வளாகத்தில் உள்ள கோவில் மணிகளை மர்ம நபர் திருடிச் செல்லும் காட்சி பக்தர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற திருட்டு சம்பவம் தொடர்ந்து நடைபெறுவதால் சட்டம் சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உயர்மட்ட மேம்பால பணிகளை உடனடியாக துவங்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கனமழையால் தரைப்பாலம் முற்றிலும் சேதமடைந்துள்ள நிலையில் உயர்மட்ட மேம்பால பணிகளுக்கு சுமார் 112 கோடியே 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியும் நீண்ட காலமாக பணிகள் துவங்கப்படாமல் உள்ளதால் விவசாயிகள், பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் மேம்பால பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பாலத்தினால அந்த பகுதி மக்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா விவசாயத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அந்த வழியாக தான் கமிட்டிக்கு போகிற வழி அது. அந்த பாலம் சுத்தமாக போடுறதால திரும்ப அந்த பாலத்தை புதுப்பிக்க புதிய பாலம் மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லிட்டு டெண்டர் வச்சு குறைஞ்சது 2 ஆண்டு காலம் ஆகுது. ஆனால் அதுக்கான நடவடிக்கை இன்னும் எடுக்கலை. இந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கையாக ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வேலை நடக்கலை. இதை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த பாலத்தை உடனடியாக கட்டித்தரணும்னு சொல்லிட்டு இந்த திருக்கோவில் தொகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசின் ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் 19 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட சேலம் போடிநாயக்கன்பட்டி ஏரி தற்போது அதிகாரிகளின் அலட்சியத்தால் வீணாகி வருகிறது. பணிகள் முடிந்தும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாததால் இந்த பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஏரிக்கரையில் தீ வைத்ததில் அங்கிருந்த புல்தரைகள் மற்றும் செடிகள் எரிந்து நாசமாகின. விடியாத அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்காலேயே கோடிக்கணக்கான அரசு பணம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எந்த கவர்மெண்டா இருந்தாலுமே ஒரு மக்களுக்கு பயன்பாட்டுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. அது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வராமையே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில கட்டப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்தா இது பழுதானது கட்டடங்கள்லாம் பாத்தீங்கன்னா சரி செஞ்சா நல்லா இருக்கும். கழிவறையில பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது, எதுவுமே இல்லை. இதே பாத்தீங்கன்னா இது இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நடப்பாதையில பாத்தீங்கன்னா சில சமூக விரோதிகள்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதனால பெண்கள் பாத்தீங்கன்னா முகம் சுழிச்சிட்டு போற சூழ்நிலை தான் இருக்கு. அந்த மாதிரி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 2 லாரிகள் மற்றும் அரசு பேருந்து மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். காடாம்புலியூர் சாலையில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது பின்னால் வந்த மற்றொரு லாரியும் எதிர் திசையில் வந்த அரசு பேருந்தும் மோதிய விபத்தில் காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விடியாத திமுக அரசு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் எச்சரிக்கை பலகை, வேகத்தடை அமைக்காததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. கன்னியாகுமரி சர்ச் ரோடு பகுதியில் வெறி நாய்கள் கடித்ததில் 5 பேர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணக்குடியில் 12 பேரை வெறி நாய்கள் கடித்த சம்பவம் அடங்குவதற்குள் சர்ச் ரோடு பகுதியில் மீண்டும் வெறி நாய்கள் கடித்ததில் படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தெரு நாய்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடியில் வீடு பழுது பார்க்கும் பணிகளில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஐவநல்லூர் பகுதியில் சுனாமி பேரழிவின் போது அரசால் மொத்தம் 336 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்ட நிலையில் வீட்டின் சுவர், படிக்கட்டுகள் சேதமடைந்துள்ளதால் பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களின் வீடுகளை மட்டும் பழுது பார்ப்பதாகவும் வீடுகளை சுற்றி குப்பைகள் சூழ்ந்துள்ளதாகவும் இதுகுறித்து விடியாத திமுக அரசின் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளதால் மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். கூனாண்டியூர் கிராமத்தில் 2024 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட நிலையில் கட்டுமான பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கம்பிகள் துருப்பிடித்து காணப்படுவதாலும் சுற்றுச்சுவரின்றி மதுப்பிரியர்களின் கூடாரமாகுவதுடன் விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தல் உள்ளதாலும் விடியாத அரசின் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவடி ரெட்டிப்பாளையத்தில் குடியிருப்பு பகுதியில் மக்களின் அனுமதியின்றி விலங்குகள் கருத்துரை மையம் அமைத்த மாநகராட்சி நிர்வாகத்தின் செயலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை மீறி செயல்படும் அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரசின் இத்தகைய பிடிவாத போக்கால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என அச்சம் தெரிவித்துள்ள மக்கள் கருத்தடை மையத்தை வேறு இடத்திற்கு மாற்றாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என எச்சரித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே காவல்துறையின் பாதுகாப்பில் இருந்த பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் தீப்பற்றி எரிந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய பேருந்து, லாரி உள்ளிட்ட வாகனங்கள் காவல்துறையின் போதிய பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு இல்லாததால் தீயில் எரிந்து சாம்பலாகியுள்ளன. அரசுக்கு வருவாய் ஈட்டித்தர வேண்டிய ஏல வாகனங்கள் போலீசாரின் மெத்தனத்தால் நாசமானது குறித்து பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஜெயராம் நகரில் குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கீழ் குப்பைகளை கொட்டி வருவதால் துர்நாற்றம் காரணமாக சுவாச பிரச்சனை ஏற்படுவதோடு குடிநீர் மாசடைவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து விடியாத அரசின் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் நெய்தாலபுரம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள், விவசாயிகள் பயன்படுத்தி வந்த நடைபாதையை திடீரென தனிநபர் ஒருவர் மின்வேலி கம்பிகள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் மின்வேலி கம்பி அமைத்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே சடச்சியம்மன் கோவிலில் கோவில் மணிகளை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். கோவில் வளாகத்தில் உள்ள கோவில் மணிகளை மர்ம நபர் திருடிச் செல்லும் காட்சி பக்தர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற திருட்டு சம்பவம் தொடர்ந்து நடைபெறுவதால் சட்டம் சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் கொல்லைமேடு பகுதியில் 6 லட்சம் ரூபாய் கடனுக்காக நிலத்தை அபகரித்துக் கொண்டு மூதாட்டிக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பத்திரத்தை அடமானம் வைத்து வாங்கிய கடனை திருப்பி செலுத்த சென்ற மூதாட்டியை மிரட்டி 72 சென்ட் நிலத்தை அபகரித்துக் கொண்டு பாபுராஜ்குமார், குப்பம்மாள் ஆகியோர் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டியதாக மூதாட்டி மல்லிகா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் விடியாத விளம்பர மாடல் ஏவல் துறை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசி தன்னை அவமானம் செய்வதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர் உள்ளிட்ட முக்கிய தலைநகர பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பழுதாகி செயலிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குற்றத்தடுப்பு நடவடிக்கைக்காக பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் முறையான பராமரிப்பு இல்லாததால் நீண்ட நாட்களாக பழுதாகி காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சில இடங்களில் சிசிடிவி பொருத்தப்பட்டு இருக்கும் கம்பமானது விழும் தருவாயில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்துடனே கடந்து செல்லக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது. விடியாத விளம்பர மாடல் அரசின் அலட்சிய போக்கால் மக்கள் வரிப்பணம் 38,000 கோடி ரூபாய் கேள்விக்குறியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் தாழக்குடாவில் கடல் முகத்துவாரத்தில் மணல் திட்டுக்களால் படகுகள் கடலுக்கு செல்ல முடியாததால் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்பெண்ணை ஆற்றின் முகத்துவாரம் பெயரளவிற்கு தூர்வாரப்பட்ட நிலையில் மணல் அகற்றப்படாமல் கடலுக்குள் படகுகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் செயலற்று கிடக்கும் மீன்வளத்துறையினரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூர் பகுதியில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் பூங்காவில் அரசு கட்டடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலையூர் பகுதியில் உள்ள திருப்பூர் குமரன் பூங்காவிற்குள் அரசு கட்டடப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது பூங்காவின் பரப்பளவை குறைக்கும் வகையில் உள்ளதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் பூங்காவின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத போக்கில் நடந்து கொள்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊராட்சியாக இருக்கு சொல்லுவேன், தாம்பரம் ஊராட்சி பேரூராட்சியாக இருக்கு சொல்லுவேன் இந்த பார்க்கு. அதுக்கப்புறம் இப்போ நகராட்சி ஆகி மாநகராட்சி ஆகிது. இப்போ போய் எடுக்க பார்க்குறாங்க. அது எந்த விதத்துலேயும் ஜனங்களுக்கோ ஊருக்கோ நல்லது கிடையாது. அதனால் இதை பூங்காவை சீரழிக்கிறத வன்மையாக கண்டுகிறோம், அனுமதிக்க மாட்டோம்.